மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனி நடப்பில் இருந்தாலும் உங்களுடைய தர்ம கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே பயணமாகிற இந்த நேரத்தில் சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் பயணமாகும் போது சின்ன சின்ன தீ விபத்துகள் வருவதற்கும், தீ சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கும், தனித்து விடப்பட்ட தந்தையால் லாபம் பெறக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வெளியூரில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அடி அண்ணாமலையார மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் விபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் புதிய முயற்சிகளால் பண வருவாயை பெருக்கிக் கொண்டு ஆபரணங்கள் நகைகளை வாங்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கூடிய செங்கோட்டு வேலவன மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்னைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மிதுன ராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சின்ன சின்ன பதவிகள், புதிய முயற்சிகள், புதிய லாபங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் வசந்தம் வீசும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்கள் கேரள மாநிலம் குருவாயூரில் அருள்பாலிக்கக்கூடிய குருவாயூரப்பன மனசு நாளை தொடங்கும் போது இன்னைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலுவலக ரீதியான வெளிநாட்டு பயணம், அரசியல் காரணமாக வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம் என்று பயணம் மேற்கொண்டு அதன் மூலியமாக எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டமிடும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கடகராசி என்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ பெருமாள மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.